உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் வாழ்க்கையில இனி எப்பவும் குறுக்க வரவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன என்ன மேடம்? நீ பேசாத. இது எங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான். இதுல நீ பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. மா, சத்தியம் பண்ணுங்க. என்ன வள்ளி இது? எதுக்கு இந்த சத்தியம்? மா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா எனக்கு அப்பா தான் முக்கியம். அவரை கஷ்டப்படுத்திட்டு என்னால எதுவும் செய்ய முடியாது. நீங்க போன அன்னில இருந்து இப்ப வரைக்கும் என்ன பாத்துக்கிறது அவர்தான். நான் கேட்காமலேயே எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறவரு அவர்தான். அவர் என்னதான் என்ன வெறுத்தாலும் அதையும் மீறி அவர் என் மேல வச்சிருக்கிற பாசம் தான் வெளியே தெரியும். இது எல்லாத்தையும் விட உங்க இடத்த வேற யாருக்குமே கொடுக்காம அப்படியே இருக்காரு பாருங்க. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. அதனால்தான் அவர் சொல்ற பையன் யாரா இருந்தாலும், அவன் கெட்டவனோ நல்லவனோ எவனா இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு கழுத்தை நீட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என் அப்பா அவமானப்பட நான் விட மாட்டேம்மா. சத்தியம் பண்ணுங்கம்மா. மேடம், அம்மா வேண்டாம்மா. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க வள்ளி. நான் உன் அப்பாவை அவமானப்படுத்தணும்னு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தல. உன்னோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் இதை பண்ண. புரிஞ்சுக்கோ வள்ளி. அப்பா மேல இருக்கிற பாசம் வேற, உன் வாழ்க்கை வேற. நாங்க இருக்க போறது கொஞ்சம் வருஷம் தான். ஆனா நீ வாழ வேண்டிய பொண்ணு. உன் வாழ்க்கை வீணா போயிட்டா அப்புறம் எங்க 2 பேராலையும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீ நல்லா இருக்கணும்னு தான் இவ்வளவு வருஷம் நான் பொறுமையா இருந்தேன். இப்போ உன்னோட எதிர்காலத்துக்கே ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி என்னால வேடிக்கை பார்க்க முடியும்? இல்லம்மா, இத்தனை நாளா எப்படி தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்துருங்க. நான் அப்பாவோட சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்து முடிச்சுக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு எனக்கு நல்லது பண்றேன்னு அப்பாவை கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு என் அப்பா தான் முக்கியம். அவரோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். அதுக்கு குறுக்க யார் நின்னாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அது நீங்களா இருந்தாலும் சரி. நான் இப்படி பேசுறதுனால உங்க மேல பாசம் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. நான் உள்ள வந்ததும் என்ன வேணும் கேளுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். என்னை விட்டு தள்ளியே இருங்க. இனிமே என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்க. என்னையும் அப்பாவையும் விட்டுருங்கம்மா, பிளீஸ். வள்ளி, வள்ளி, வள்ளி போகாத. மேடம், வள்ளி, வள்ளி. மேடம், மேடம். என்னாச்சு? ஏன் 3 பேரும் இப்படி பதட்டமா இருக்கீங்க? ரஞ்சித், என்னாச்சுடா? நிறுத்துங்க. 10 மாசம் இந்த வயித்துல சுமந்து வள்ளிய பெத்தெடுத்தவன் நான் தான். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு.
உங்களோட அவசரத்துக்கு அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையில அவளை மாட்டி விட கூடாதுன்னு தான் வந்திருக்கேன். நீ உன் மனைவி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவங்க சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்து. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. வாங்கயா தலைவரே, ஐயா இல்லைங்க, ஐயா தலைவரே, தலைவரே. அப்பா, டேய், இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னத்தம்மா சொல்றது? பயங்கர அப்செட்ல இருந்தேன், அதான் எதுவுமே சொல்லவே இல்லை. என்னைக்கு நீ உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்க? ஆமா, இப்ப எதுக்கு ரத்தனம் வெளியில போனா? உடம்புக்கு வேற முடியலன்னு சொல்ற. முத்து, அவனுக்கு போன் பண்ணி பாத்தியா? கட்சி ஆபீஸ்க்கு ஏதாவது வந்தானான்னு கேட்டியா? எல்லா இடத்துலயும் விசாரிச்சாச்சு. அவங்க எல்லாருமே அண்ணா அங்க வரலன்னு தான் சொல்றாங்க. ஆமா, வள்ளி எங்க இருக்கா? அவ ரூம்ல தான் இருக்கான். மேல என்னடா போ மாமா, ரத்னம், ஏய், முதல்ல வந்து உட்காரு. அண்ணே பாத்துனே விடுறா. ஐயோ, ஏன்பா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? உட்காரு. உடம்புக்கு என்ன ஆகுறது? அப்பா, என்ன ரத்தனம் இது? ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஆனா ஆயிட்டு போட்டோம்க்கா. இனிமே நான் உயிரோட இருந்து என்ன ஆக போகுது? அப்பா, ஏன்னா இப்படிலாம் பேசுறீங்க? ஏய், பேசாம இருடா. அக்கா, அவ என்னோட அரசியல் வாழ்க்கையே ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாக்கா. அதுக்காக தான் அவ திரும்பி வந்தா. அவ 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனாலும் அதே மாதிரி திரும்பி வந்துட்டாக்கா. அதே மாதிரி வந்துட்டா. என் மானம் மரியாதை எல்லாத்தையும் எடுத்துட்டாக்கா. எல்லாம் போச்சு. அதுவும் என் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கிற என் தலைவர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாக்கா. அந்த ஜானகி இங்க வந்து கல்யாணத்தை நிறுத்தினதும் நல்லதுதான் ரத்னம். இனிமே பாரு என்னோட ஆட்டத்தை. வள்ளிமா, அப்பாவை மன்னிச்சிருமா. ஐயோ அப்பா, அப்பாவை மன்னிச்சிரு. என்னப்பா நீங்க போய் என்கிட்ட? வள்ளி, அவ இருக்காளே, அவ ஒரு சாதாரணமான ஆள் இல்ல. அவ ஒரு அடங்காப்பிடாரி. அவளுக்கு யாருமே நிம்மதியா இருந்தா பிடிக்காது. யாரு நல்லா இருந்தாலும் பிடிக்காது. இத்தனை வருஷத்துல உன்னை ஒரு நாளாவது அவ வந்து பார்த்திருப்பாளா? திடீர்னு இன்னைக்கு வந்து அவ்வளோ அதிகாரத்தோட பேசி உன்னோட கல்யாணத்தையே நிறுத்திட்டு போயிட்டா பாத்தியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.